ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் எடுத்துன்னு போகல. ஸோ அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் பொடலங்காய் கூட்டு பண்ண போகிறேன். இந்த வெயிலுக்கு வந்து லெமன் ரைஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பொடலங்காய் கூட்டு வந்து செம அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாதத்தை வந்து செஞ்சிடலாம். சாதம் வந்து நான் எப்பவுமே வந்து வடிச்சு செய்வேன். ஸோ அதனால் வந்து தீக்ஷன் வந்து தனி பிடிச்சி வச்சிடலாம். சாதம் வேகத்துக்குள்ள வந்து பொடலங்காய் கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பொடலங்காய் வந்து 3 சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அது மேல இருக்க தோலெல்லாம் சீவிடலாம். இதுவே நாட்டி பொடலங்காய் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், பெருசா இருக்கும். இது வந்து ஹைபிரிட் பொடலங்காய். சும்மா அப்படி தோல் இப்படி சீவுனாலே வந்துடுது நல்லா. தண்ணி வந்து கொதிச்சிச்சு. நம்ம அரிசி கரைஞ்சி போட்டுடலாம். அரிசி கலந்த தண்ணி வந்து நான் கீழே ஊற்ற மாட்டேன். இது வந்து செடிக்கு ஊத்திடுவேன். அரிசி வேக வச்ச தண்ணியில இருந்து ஒரு கப் தண்ணி எடுத்து அதுல வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்குவேன். ஏன்னா வந்து கல் உப்புல வந்து மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அப்படியே சேர்க்க மாட்டேன். கல் உப்பு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி வேக வச்ச தண்ணிலேயே வந்து உப்பு மிக்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிடும். அப்படியே மெல்லாவா தண்ணி ஊற்றிக்கலாம் சாதத்துல. பாருங்க இவ்வளவு மண்ணு அடியில இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து சுடுதண்ணியை போட்டு அந்த கல் உப்பு மட்டும் நான் எடுத்துருவேன். கல் உப்பு நல்லா இருக்கும். பாருங்க அடியில இவ்வளவு மண் இருக்குது. இதெல்லாம் மண்ணு. ஃபர்ஸ்ட்ல அப்படியே சும்மாவே தான் நான் சேர்த்துருந்தேன். ஒரு டைம் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது வந்து அதுல கல்லு தெரிஞ்சிச்சு. அதனால அப்பத்துல வந்து நான் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கிறது எது இருந்தாலும். பொடலங்காய் மேல இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி பீஸ் தான். இதுல உள்ள இருக்கிற அந்த விதையை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இதுல உள்ள இருக்கிற விதையை எடுத்துடணும். நல்லா சின்ன சின்ன பீசஸ் தான் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொடலங்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சாதமும் வந்து வெந்துச்சு. இப்போ வடிச்சிடலாம். கட் பண்ண பொடலங்காய் வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் பொடலங்காய் கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு
பொடலங்காய் கூட்டுக்கு வந்து தேங்காய் போட்டாக்க நல்லா இருக்கும். ஸோ தேங்காவை கட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். கட் பண்ண தேங்காய் வந்து மிக்சியில சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பவுடர் பண்ணி வந்துடலாம். சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணிக்கலாம். லெமன் சாதத்துக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிக்கலாம். லெமன் சாதத்துக்கு வந்து பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி போட்டாக்கா வந்து காரம் அவ்வளவு வராது. வெங்காயமும் நீளமா கட் பண்ணிக்கலாம். பொடலங்காய்க்கும் லெமன் சாதத்துக்கும் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சு இப்போ பொடலங்காய் வெந்த உடனே ஃபர்ஸ்ட் பொடலங்காய் தாளிச்சுதான். பொடலங்காய் பருப்பு நல்லா வெந்துச்சு. நான் மஞ்சத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து தாளிக்கும் போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்ப நம்ம பொடலங்காய் வேக வச்சு பொடலங்காய் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட சேர்த்துக்கணும். அப்பதான் அந்த சத்து எல்லாம் போகாத இருக்கும். வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நான் சேர்க்கல. இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள். இந்த தண்ணி நல்லா சுண்டணும். இது நல்லா சுண்டுட்டோம். இன்னொரு கடாயில வந்து நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் லெமன் ரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. பொடலங்காய் உப்பு கம்மியாகுது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அரைச்சி வச்சுக்கிற தேங்காயும் சோம்பும் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியா இருக்கிற டைம் சேர்த்துக்க நல்லா அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும். சூப்பரான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப லெமன் ஜூஸ் வந்து புரிஞ்சிடலாம். நான் 2 லெமன் எடுத்துக்கிறேன்.
தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சுட சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் ஒரு டிஃபன் அப்படியே நல்லா வந்து அமுக்கி ப்ரெஸ் பண்ணி கடைசியா இருக்கும்போது கொத்தமல்லி போட்டது நல்லா இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் கொத்தமல்லி போடல. இப்ப எடுத்து வச்சுக்கிற லெமன் சாதத்தை அப்படியே வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அச்சோ, டைட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே, பரவாயில்ல. இது கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம், பொடலங்காய் கூட்டு வச்சுக்கலாம். சூப்பரான லெமன் சாதம் பொடலங்காய் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.